ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தர் பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோம் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் உங்கள் சமாதானத்தின் நேரம். இந்த அருமையான ஸ்தோத்திரம், இந்த நேரத்து தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துடைய இறுதி நாளில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நடத்தின ஆண்டவருக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் இந்த மாலை நேரத்தில் ஸ்தோத்திரம் நம்முடைய கிராஸ் டிவி மூலமாகவும் கர்த்தருக்கு மகிமை ஷாலோம் ஏஜி சுச்சுக்குரின் இந்த யூடியூப் சேனல் வழியாகவும் இந்த அருமையான ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை வருகிறது. பார்க்கும்படி அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவன் அவர் மகிமையான காரியத்தை செய்வார். ஸ்தோத்திரம். நாம் ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் பங்கு பெறல போகலன்னு சொன்னால் எங்கள் ஆலயத்தில் நீங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்க வரலாம். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எங்களுடைய ஆராதனை விவரங்கள் இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்த உடனே ஸ்கிரீனில் தெரியும். பாருங்கள், தொடர்பு கொள்ளுங்கள், எங்களோடு ஆராதிக்க வாருங்கள். இணைந்து நம் கர்த்தரை ஆராதித்து ஆண்டவரின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஒரு வசனத்தின் அடிப்படையில் சில காரியத்தை நான் சொல்லி தியானித்து ஆலோசனையாய் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை சொல்லி உங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நடத்தினார். இன்னும் சில நாட்களுக்குள்ளாக நான் ஒரு புதிய ஆண்டை தேவன் நம் கரங்களில் தர இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இங்க வேதம் அழகாக சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. சில காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நாம் வந்திருக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக முதலாவது நீங்களும் நானும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது சங்கீதம் 103வது அத்தியாய சங்கீதம் அதனுடைய 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சங்கீதக்காரன் இப்படி சொல்லும்போது சொல்றார், ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இந்த வருஷம் முழுவதும் விசேஷமாய் ஜனவரி முதல் இந்த டிசம்பர் வரைக்கும் ஏறக்குறைய 52 வாரங்கள். ஆமென். ஏறக்குறைய ஸ்தோத்திரம் 360க்கு மேல நாட்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தாரே. யோசித்து பாருங்க, எவ்வளவு விபத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது, எவ்வளவு ஆபத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் நாம் பிரயாணம் பண்ணினோம். சைக்கிள்ல, நடந்து, ஸ்தோத்திரம், பஸ்ல, ட்ரெயின்ல, ஸ்தோத்திரம், கர்த்தர் பிளெயின்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவோ சூழ்நிலை கடந்தோமே, நம்மை கர்த்தர் பாதுகாத்தாரே. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரம். பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் செய்த, குடும்பத்தில் தேவன் செய்த நன்மைகளை நீங்க மறக்காம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகளுக்காக மனதார நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய திருச்சபை கொடுத்திருப்பார்னா அந்த திருச்சபைக்காக, அந்த திருச்சபைக்கு வருகிற எல்லா மக்களுக்காக, அங்குள்ள உங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்காக நன்றியாயிருங்க. உங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறாரே, அந்த வேலை ஓனருக்காக, அந்த வேலைக்காக நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு சொந்த வீடை கொடுத்திருந்தா அந்த வீட்டுக்காக, பிள்ளைகளை கொடுத்திருந்தா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுங்கள். பாருங்க, சங்கீதக்காரன் தாவி சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, 3வது வசனம், அவர் உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்தாரே. நம்ம நன்றி சொல்றதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். என் அக்கிரமத்தெல்லாம், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம்லாம் என் வாழ்க்கையில் வந்துச்சு. ஆனால் என் ஆண்டவர் அதுக்கான தண்டனை கொடுக்காம என்னை மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் நீக்கினாரு. இந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதியோடு டாக்டர்கிட்ட போனோம் இல்லையா,
டாக்டர் சொன்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு ஊசி போட்டா சரியாயிரும், ஒரு ஊசி இல்லை 2 தடவை போகணும் அவ்வளவுதான். ஆனா சுகத்தை கொடுத்தாரே. சிலரெல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் ஆஸ்பத்திரி பக்கம் கூட ஒதுங்காதபடி கர்த்தர் பாதுகாத்திருக்கிறாரே. ஆமென். நன்றியா இருங்க பிள்ளைகள். வருஷத்து இறுதியில் வந்திருக்கிறோம். முதலாவது செய்ய வேண்டிய முதல் வேலை ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருங்கள். நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் என்ன செஞ்சாரு ஒரு நாள் கேட்காதீங்க பிள்ளைகளை. என்ன செஞ்சார்? நம்ம பணத்தையும் வீடு வாசலையும் வைத்து கர்த்தர் என்னென்ன செஞ்சார் அப்படிதான் சொல்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு நல்ல சுகத்தோடு பலத்தோடு கூட இருப்பது ஆண்டவருடைய பரிதான கிருபை என்பதை மறந்துடாதீங்க. நம்மோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்த ஸ்தோத்திரம் சில நண்பர்கள் கூட இல்லையல்லவா? ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்தார்ல கூட சிலர் உலகத்தில் இல்லையே அல்லவா? அவன் சின்ன வயசுலேயே சில மறித்துட்டாங்கல்லவா? ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஜீவனை கொடுத்து நடத்தி வந்தாரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறக்காதே மகளே. பாருங்க, 4வது வசனம் சொல்லுகிறார், அவன் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டான். நமக்கு விரோதமா செய்வினை வச்சாங்க இல்லையா? நமக்கு விரோதமா எத்தனை நாவுகள் சாபம் போட்டது, நமக்கு விரோதமா இத்தனை நாவுகள் எழும்பினது. ஆனாலும் என் ஆத்துமாவை மீட்டு கொண்டாரே. ஓ ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டினாரே. எவ்வளவு என் பேரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். சிலருங்க சபையில அமேன் ஸ்தோத்திரம் பாஸ்டர் நம்ம பேர் அடிக்கடி சொல்றாங்களே. அமேன். ஆண்டவர் நாம மகிமைப்படுதே. ஸ்தோத்திரம். அதான் தாவீது சொல்லுகிறார், ஓ ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்கள் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவன் எனக்கு இறங்கி செய்த எல்லா காரியத்திற்காக நான் நன்றி உள்ளவளா இருக்கட்டும். அமேன். உபாகமம் ஸ்தோத்திரம் அமேன் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லி இருக்கிறார். நம்மளுக்கு தெரியும். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில், மகனே சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடு களிப்போடும் ஆண்டு சொல்றாரு. அமேன். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடும் அமேன் களிப்போடு கர்த்தரை சேவிக்காம போகாத சேவி அப்படின்னு சொல்றார். அமேன். மகிழ்ச்சியோடு இருங்க. தேவன் தந்த எல்லாவித பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக, தேவன் தந்த எல்லாவித நன்மையின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றியுள்ள இருதயமாய் இருப்போமா? அமேன். ஸ்தோத்திரம். நன்றிப்பான்னு சொல்லுங்க. அமேன். கழுகை போல சுமந்தாரே. ஸ்தோத்திரம். ஒரு ஆட்டுக்குட்டிய ஒரு மேய்ப்பன் சுமது போல சுமந்தாரே. தாயின் கற்பத்தில் எடுத்தாரே. அழகா நடத்தினாரே. ஸ்தோத்திரம். அமேன். அருமையான பிள்ளைகளே, முதல் காரியம் ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்காதீங்க. 2வது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். 3:13 சகோதரரே, நான் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னானவைகள் மறந்து என்று சொல்லுகிறார். இந்த வருஷத்தின் ஆமென் கடைசி நாளில் வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது சொன்னேன், ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி 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 மனதார துதிங்க, மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மனதார கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. 2வது, பின்னானவர்கள் எல்லாவற்றையும் மறந்துருங்க. ஆண்டவருக்கு அமேன் மகிமை உண்டாகட்டும். நீ முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அவன் பின்னானவை என்னது? என் வாழ்க்கையில வந்த சில தோல்வியான அனுபவங்கள், சில பாவம் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். அமேன். சில அமேன் நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். பலவிதமான நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். வீட்டுக்கு வீடு வாசப்படி இருப்பது போல பிள்ளைகளே, பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் இல்லவே இல்லை. அது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட குடும்பமா இருந்தாலும் சில நேரத்தில் அவமானங்களை சந்திக்கிறோம் அல்லவா, தனிமைகளை சந்திக்கிறோம் அல்லவா, அழுகையின் புலம்பலை சந்திக்கிறோம் அல்லவா. அமேன். ஸ்தோத்திரம். பலர் அமேன் ஜெபிக்கும் போதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், பாதி ஆட்களுக்கு மேல ஜெப குறிப்பு சொல்லும் போதெல்லாம் அவங்க அழுது கொண்டே தான் சொல்றாங்க, கடன் மாறணுயா, என்னன்னு தெரியல, ஸ்தோத்திரம், பிள்ளைக்கு திருமணமே நடக்க மாட்டேங்குது, தட்டி தட்டி போகுது, வீடு கட்ட முடியல. அவங்க கண்ணீரோடு தான் அவங்க ஸ்தோத்திரம் சில ஜெப குறிப்பை சொல்றாங்க. பிள்ளைகளே, நம்மையும் கர்த்தர் எத்தனையோ கண்ணீரின் பாதை நடத்தினார் அல்லவா. ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு வந்ததான எத்தனையோ கண்ணீரான பாதைகள் மறந்துரு மகளே, மறந்துரு மகளே. நீ முந்தினவளை எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் அமேன் அலை கர்த்தர் நல்லவர், நீ மறந்துரு, பின்னானவை நீ மறந்துரு. அமை கர்த்தர் நல்லவர். சில நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தையே நீங்க செஞ்சிருக்கலாம்.
ஸ்தோத்திரம். எப்பவும் பிசாசு உங்களுக்கு குற்றச்சாட்டை விட்டு கொடுத்துறாதீங்க. ஆமென். அதை செய்யல பாத்தியா, இதை செய்யல பாத்தியா, அப்படி இருக்க பாத்தியா, ரைட்டு. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னிக்க என் ஆண்டவர் போதுமானவர். யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. நான் என்னைக்கு ஏசப்பாட்ட நான் அறிக்கை செய்தேனோ அன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் என் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். மன்னிக்கிறது மாத்திரமல்ல, முதுகுக்கு பின்னால, ஏன் ஸ்தோத்திரம், முதுக பார்க்கவே முடியாது, அந்த பாவத்தை எண்ணவே மாட்டாரா. மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அப்புறப்படுத்துகிறாராம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வருஷத்து இறுதியில் வந்திருக்க நீ செய்ய வேண்டிய 2வது காரியம் என்ன தெரியுமா? பின்னானவைகளை எல்லாவற்றையும் மறந்துரு. ஸ்தோத்திரம். கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் மறந்துருங்க. எப்படி பாஸ்டர், யாவத்தில் வருமே பரவாயில்ல, மறந்துருங்கன்னு சொன்னா திரும்ப யாவத்தில் வந்தாலும் அதை எண்ணாதிருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் மன்னித்ததுதான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, ஸ்தோத்திரம். 3வது சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆமென், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை. முன்னேறு மகளே. ஸ்தோத்திரம். முதலாவது சொன்ன ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியத்திற்காக நீ ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளையாயிரு, நன்றி செலுத்து. 2வது சொல்லுகிறேன், ஆமென், மறக்க வேண்டிய எல்லாவற்றையும் மறந்துரு. யோசேப்பு சொல்லுகிறார், என் தகப்பன் வீட்டில் வந்து எல்லா காரியத்தையும் மறக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். எல்லாம் மறக்கக்கூடிய எல்லாவற்றையும் மறந்துருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். தொடரக்கூடிய காரியம் தொடருங்க. 2026 நமக்கு முன்பாக தேவன் தரப்போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு முன்பாக ஒரு பெரிய இயர் காத்திருக்கிறது. ஆமென். தொடருங்கள். ஸ்தோத்திரம். ஜெபத்துல நீங்க முன்னேறுங்க, வேத வார்த்தையில முன்னேறுங்க, ஆலயத்தில் ஆராதிக்கிறதுல முன்னேறுங்க, ஆமென், துதிக்கிறதுல முன்னேறுங்க, ஆண்டவருக்காய் கொடுக்கிறதுல முன்னேறுங்க, ஊழியம் செய்யறதுல முன்னேறுங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதில் முன்னேறுங்கள். கடந்த நாட்கள் எங்கள் சபைக்கு ஒரு தேவனுடைய ஊழியர் வந்து சொன்னார், 62 வயதுள்ள ஒரு தாயார், ஆமென், ஸ்தோத்திரம், பூக்கடை வச்சு வேலை பார்க்குறவங்களா அவங்க. ஸ்தோத்திரம். அவன் இந்த ஆண்டு மாத்திரம் 7 குடும்பங்களை, அவங்க தன்னந்தனியா 7 குடும்பங்களை ஆலயத்துக்கு கொண்டு போயிருக்காங்களாம். யோசித்து பாருங்க. படிப்பறிவில்லாதவர்கள், சாதாரண ஒரு பூக்கடை ரோட்டில் வச்சு விற்கிறவங்க, ஸ்தோத்திரம், 7 புதிய குடும்பங்களை ஆலயத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் நல்லவர். அருமையான பிள்ளைகளே, ஆமென், தொடருங்கள். ஸ்தோத்திரம். பின்னானவர்களை மறந்து முன்னானவை நாடி, பரம அழைப்பு நமக்காக ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஸ்தோத்திரம். எதை தொடரணும்? ஆசீர்வாதம். எனக்காக வருகிற வருஷத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். முதல் ஆசீர்வாதத்தை, ஆமென், தொடருங்கள். 2வது ஆவிக்குரிய ஸ்தோத்திர கனிகளை விரும்பி தொடருங்கள். ஆவிக்குரிய வரங்களை தொடருங்கள். ஆமென். ஆண்டவருக்காக ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள் பிள்ளைகளே. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்றாரு பாருங்க, கடைசியாக என் சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ, நீ எதை தொடர்ந்து தெரியுமா? எது உண்மையோ, ஆமென், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, எது ஒழுக்கமோ, ஆமென், நீதி உள்ளவைகள் எவைகளோ, ஸ்தோத்திரம், கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டிரு. ஆமென். தொடரணும். ஆமென். நீதியை தொடரு, உண்மையை தொடரு, ஒழுக்கமான வாழ்க்கையை தொடரு. நான் இப்படி சொல்றேன், ஸ்தோத்திர பிள்ளைகளே, வருகிற ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா? தானியேல் தீர்மானம் பண்ணது போல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எங்க ஸ்தாபன தலைவர்கள் எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை, ஸ்தோத்திரம், ஒரு ஊழியக்கார தீர்மானத்தோடு வாழுங்க. முதல் தீர்மானம் உங்க ஜபத்துல எடுங்க, தீர்மானம் எடுங்க. ஸ்தோத்திரம். புதிய ஆண்டு வருதுக்கு முன்ன, ஆண்டவரே, நான் புதிய ஆண்டுல ஒரு சின்ன லிஸ்ட் போடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன லிஸ்ட்? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜபம். நான் டெய்லி எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும், என் உபவாசம் நான் என்னைக்கெல்லாம் உபவாசம் பண்ணணும், ஸ்தோத்திரம், எதெல்லாம் நான் விட்டு விலகிறணும், நான் ஆண்டவருடைய காரியத்தில் எப்படி இருக்கணும், 52 வாரமும் ஸ்தோத்திரம் நான் ஆலயத்தில் போய் கர்த்தர் ஆராதிக்கணும். ஆமென். 12 மாதமும் ஒரு ஆத்துமாவுக்காவது இயேசு அன்பை சொல்லணும். வருஷத்துல ஒரு குடும்பத்தையாவது நான் ஆலயத்துக்கு கொண்டு போகணும். ஆமென். ஸ்தோத்திரம். பல தீர்மானம் பண்றோம். புது வருஷமானா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்.
புது வருஷத்துல அந்த காரை வித்துட்டு ஒரு புது கார் வாங்கணும், புது வருஷத்துல இந்த 2 வீலரை வித்துட்டு ஒரு 2 வீலர் வாங்க, நல்லது, அதெல்லாம் செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனா அருமையான பிள்ளைகளே, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளர வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிப்பார், வைராக்கியமா எடுத்துப்பார். ஆண்டவருக்காக நல்லா கொடுக்கணும், மிஷனரிகளுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், எங்க சபையில ஏதாவது ஒரு பொருளை நான் வாங்கி கொடுக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி தீர்மானம் பண்ணி பாருங்க பிள்ளை. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பின்னானவை மறக்கிறது மாத்திரமல்ல, நீ முன்னானவை நோக்கி தொடரு. ஜெப வாழ்க்கையை தொடர்ந்து போதல, அதுல குறைவுபற்றாத. வேத வாசனத்துல தொடர்ந்து முன்னேறு, அதுல குறைவுபற்றாத. போன சண்டே நான் சபையில கேட்டேன், எத்தனை பேர் பைபிள்ல 66 புஸ்தகத்தை 1189 அதிகாரத்தை வாசித்து முடிச்சீங்க? பலர் கை தூக்குனாங்க. பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேலையில நீங்க வேதத்தை ஒரு ஆலயத்துக்கு போற பிள்ளைகளுக்காக கேட்கிறேன், இந்த வேதத்தை ஒரு தடவை வாசித்து முடிச்சிருக்கீங்களா? இந்த வருஷத்துல முடிச்சிட்டீங்களா? ஆண்டவரே, நான் தொடரணும்ப்பா, வேதத்தை வாசிக்கும்படி நான் முன்னோக்கி போகணும், பரிசுத்தத்துல நான் முன்னோக்கி போகணும். ஆலய ஆராதனையில் எத்தனை வாரம் இந்த வருஷத்துல நீங்க கட் பண்ணியிருப்பீங்க, புது வருஷத்துல கட் பண்ண மாட்டேயா? ஆலயத்துல வாஞ்சியோடு கூட நான் முன்னேறி தொடர்பு ஆண்டவரே நீங்க சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதற்கு முன்பாக ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். இந்த பழைய ஆண்டு நாம் செய்ய வேண்டிய 3 காரியத்தை சொன்னேன். முதலாவது நான் செய்ய வேண்டிய முதல் காரியம், ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இந்த வருஷத்தை முடிங்க. 2வது, பின்னானவனை மறந்துருங்க, மறக்கக்கூடிய எல்லாவற்றையும் மறந்துருங்க. உங்க மாமியார் வீட்டில், உங்க வீட்டில் கணவன் மூலமாய் குடும்பத்தின் மூலம் வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மறந்துருங்க. 3வது, தொடருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில. நான் முன்னேற வேண்டும் என்கிற எந்தெந்த காரியத்திலால அதெல்லாம் திட்டமிட்டு நீங்கள் முன்னேறுங்கள். வாஸ்தல்லவா, அந்த வார்த்தையின்படியே நீங்க செய்வீங்கன்னு சொன்னா, நான் உண்மையா சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு புதிய வருஷத்தை ஆசீர்வாதம் நிறைந்த வருஷமாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியோடு இருப்பீங்கன்னா வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கோங்க. தேவையோடு இருப்பீங்கன்னா இந்த வருஷத்தின் இறுதியில் உங்க தேவை எல்லாவற்றையும் அப்பா சந்திப்பார். ஆமென். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த வருஷத்தின் இறுதியில் செய்ய வேண்டிய ஒரு 3 காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயம் ஆண்டவரே, மறக்கிற இருதயம், தொடருகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. தேவையோடு என் கஷ்டம் மரணம் ஆண்டவரே, கடன் மாறணும் ஆண்டவரே, வியாதி மாறணும்னு சொல்லி யாரெல்லாம் வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சு தேவைக்காக ஜெபிக்கிறாங்களோ, இந்த வருஷத்து இறுதியில் அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். புது ஆண்டு ஆண்டவர் இனிமையாய் மகிமையாய் மகத்துவமாக நிறைந்த ஆண்டாய் முன்பாய் காணப்பட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் தகப்பனே, இந்த கிளாஸ் டிவியில எங்க ப்ரோக்ராம் சமாதானத்தின் நேரம் ப்ரோக்ராமையும் ஆசீர்வதித்து கொடுத்தீங்கப்பா. தடையில்லாமல் ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை மக்கள் கேட்கவும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செஞ்சீங்க. அதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கும் தொடர்ந்து நன்மையான ஈவுகளை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். காட் பிளஸ் யூ. உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.